இன்றிலை பார்வோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில். இன்னைக்கு ஒரு நாள் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஃப்ரீ விட்டீங்கன்னா உங்களை தாண்டி நிறைய பேர் படிச்சு 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 எங்கேயோ போயிடுவாங்க. ஸோ ஃபைனலி எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு பப்ளிக் எழுதி வெற்றியை கொண்டாடிட்டு தான் நம்ம ரெஸ்டே எடுக்க போறோம். ஸோ 11th தமிழ்ல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நெடுவினா இருக்குங்கிறத கம்ப்ளீட்டா நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ 10th நீங்க எல்லாருமே கண்டிப்பா சூப்பரா எழுதிருப்பீங்க 10th எக்ஸாம். ஆனா 11th போர்ஷனும் அதிகமா இருக்கு அண்ட் ஸ்கூல்ல வேற ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் அண்ட் நம்மள டாப்பர் அப்படின்லாம் பிரிச்சிருப்பாங்க. மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா மனதில் உறுதி வேண்டும். ஓகே, உங்க மேல இருக்கிற தன்னம்பிக்கையை நீங்க இழக்காம கரெக்டா டீச்சர் சொல்றத கேட்டு 11th உங்களால நல்ல மார்க் வாங்க முடியும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. சரியா? சோ இப்போ முதல் இயல்ல குருவினால 1 3 5 சிறுவினால 1 2 3 நெடுவினால 1 2 குயிக்கா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாமா? இயல் 2ல குருவினால 1 2 3 6 சிறுவினால 1 2 3 அண்ட் நெடுவினால 2 3. இயல் 3ல குருவினால 1 2 4 அண்ட் சிறுவினால 1 2 5 அண்ட் நெடுவினால 2 and 3. இப்போ திருக்குறள் பொறுத்த வரைக்கும் குருவினா சிறுவினா கொடுத்துட்டேன். இந்த நெடுவினால ரெண்டையுமே கண்டிப்பா பார்த்துட்டு போயிடுங்க. இயல் 4ல குருவினால 2 4 அண்ட் சிறுவினால 1 2 5 நெடுவினால 1 and 2 3 அண்ட் இயல் 5ல குருவினால 1 2 சிறுவினால 1 4 5 நெடுவினால 2 3. அப்புறம் திருப்பியும் திருக்குறள்ல குருவினா சிறுவினா நெடுவினா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயல் 6ல என்னென்ன குருவினா சிறுவினா நெடுவினா என்னென்ன இம்பார்ட்டன்ட்ங்கிறத இங்க கொடுத்தாச்சு அழகா. அதே மாதிரி இயல் 7லையும் கொடுத்தாச்சு. 3 சிறுவினா தான் இருக்கு, 2 குருவினா 2 நெடுவினா. இயல் 8லையும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறதையும் இங்க கொடுத்தாச்சு. எல்லாரும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? இப்போ எல்லார் மனசுலையும் வர ஒரு கொஸ்டினை நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். மேம், இதை மட்டும் படிச்சா எங்களுக்கு எத்தனை மார்க் வரும், இதை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னா, இதை மட்டும் படிச்சு நம்ம சென்டம் வாங்க முடியாது. ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இதெல்லாம் கண்டிப்பா படிச்சிடணும். இதெல்லாம் எந்த மாதிரி கொஸ்டினா பப்ளிக்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்கிற கொஸ்டின், கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ல நிறைய கேட்டிருக்கிற கொஸ்டின். அதனால இதெல்லாம் விட்டுட்டு நீங்க எக்ஸாம் போக கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வினாக்கள்லாம் போயிட்டு படிக்க போறீங்க. கண்டிப்பா ஒரு மதிப்பெண் வினாக்கள் புக்ல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையுமே படிச்சிருங்க. சரியா? சோ இந்த பப்ளிக் எக்ஸாம்ல உங்களுடைய முழு முயற்சி முழு உழைப்பு போட்டு நீங்க யாருன்னு இந்த வேர்ல்டுக்கு ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஆல் தி பெஸ்ட் பசங்களா.